ஹாய் நண்பர்களே, என்னுடைய ஸ்டைலில் நான் மீன் குழம்பு வைக்கேன். எப்படி வைக்கேன்னு பார்க்கலாமா? மீன் எடுத்திருக்கேன், நல்லா கழுவி நல்லா சுத்தமாக வச்சுருக்கேன். மாங்காய் வந்து பெருசாக தான் போடுவேன். சின்னதாக போடியது எனக்கு பிடிக்காது. ஏன்னா அது பெருசாக போட்டால் தான் அந்த மாங்காய் எடுத்து சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்குமா. அதனால நான் பெருசாக போட்டு பழகிட்டேன். ஆனால் தொலியும் எடுக்க மாட்டேன். கூடுதல் நல்லா கழுவி செளிய தொலி வந்து நான் ரொம்ப கடுக்கும். அதெல்லாம் சில நேரம் எடுத்துருவேன். செளிய தொலி வந்து கடுக்காது. அது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அந்த ஒட்டு மாங்காய் இதெல்லாம் நல்லாயிருக்கும். நான் எடுத்துருக்கிறது ஒட்டு மாங்காய். அது வந்து நல்லா வெந்து கிடைக்கனால நான் பெருசாட்டே போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி தோணும் நீங்கள் அப்படி போட்டுக்கோங்க. பிறகு முருங்கைக்காய் போட்டிருக்கேன், 4 பச்சை மிளகாய், பிறகு தக்காளி பழம் வந்து சிலவங்க வந்து 1 போடுவாங்க. எனக்கு வந்து சின்ன எனக்கு வந்து தக்காளி வந்து 2 3 பொடியை நல்லா பிடிச்ச மீன் குழம்புக்கு. எந்த குழம்புக்கும் நான் தக்காளி கொஞ்சம் கூடுதல் தான் சேர்ப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கிறதுனால. பிறகு மசாலா பொடிக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் நான் வந்து ஸ்பூன் வந்து சின்ன அந்த டப்பாவிலே கிடைக்கல குட்டி ஸ்பூன் மாதிரி உள்ளது, அதுதான். அதில் வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் மிளகாத்தூள் வந்து நான் கொஞ்சம் காரம் கூடுதலாக போட்டிருக்கிறதுனால நான் 2.5 கரண்டி நான் எடுத்திருக்கேன் மிளகாய் பொடி. ஏன்னா வந்து உப்பு, புளி, காரம் எல்லாம் கொஞ்சம் நச்சுன்னு கறியை நல்லா வற்றி அப்படி இருக்கணும். அதுதான் எனக்கு நல்லா பிடிக்கும். அது அப்படி போட்டு தான் நான் குழம்பா வைப்பேன். ஆனால் எங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு புருஷனுக்கு இந்த காரம் போட்டு இதெல்லாம் பிடிக்காது. காரமே எடுக்கக்கூடாது. அவங்களுக்கு கொஞ்சோல தான் போடணும். அதெல்லாம் பார்க்க மாட்டேன். இருந்தாலும் காரம் போட்டுருவேன். பிறகு தேங்காய் அரைச்சி வச்சிட்டேன். தேங்காய் எண்ணெய் எல்லாம் போட்டு அரைச்சிட்டேன்னு பார்க்கலாமா? கொஞ்சோல புளி, ஒரு சொலை போல் தான் புளி போட்டிருக்கேன். ஒரு சொலை எண்ணெய் அதில் பாதி தான் போட்டிருக்கேன். பிறகு கருவேப்பிலை, ஜீரகம், பூண்டு, சின்ன உள்ளி அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சி அதுவும் போட்டுட்டேன். எல்லாம் போட்ட பிறகு சட்டி தேவையில்லை. பிறகு வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி மீன் குழம்பு வச்சுருக்கேன். இனி இதில் வந்து தண்ணி ஊற்றணும். தண்ணி வந்து நிறைய ஊற்றலாம், குறைச்சும் ஊற்றணும். குறைச்சி ஊற்றினா சட்டி அப்படி கணக்கு அப்படி நல்லா வற்றி கூட்டு மாதிரி கிடைக்கும். கொஞ்சம் தண்ணி கூடுதல் வச்சா கொஞ்சம் குழம்புக்குள்ளே அப்படி கொஞ்சம் திக்னஸ்ஸாக அப்படி கொஞ்சம் கிடைக்கும். ஆனால் நான் வந்து கொஞ்சம் கூடுதல் தான் தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வற்றி வரும்போது கொஞ்சம் அந்த குழம்பும் கூட்டு மட்டும் அப்படி கரெக்டாக அப்படி கிடைக்கும். நல்லாயிருக்கும் அப்படி சாப்பிடுறது. நான் அப்படி தான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி தண்ணி வேணுமோ தண்ணி சிலவங்க வந்து நிறைய தண்ணி ஊற்றி எப்படி வைப்பாங்க, தண்ணி குழம்பு மாதிரி அப்படி வைப்பாங்க மீன் குழம்புக்கு. நான் அப்படி வைக்க மாட்டேன். அதுலேருந்து ரொம்ப கட்டியாக தான் வைப்பேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பும் போட்டு நல்லா கை விட்டு நல்லா கலக்கி, என்னடா கை போட்டு கலக்கின்னு பார்க்காதுங்க. நான் இப்படி தான் கலக்குவேன். நான் இல்லை, மொத்தத்துலேயே நிறைய பேர் அப்படி தான் மீன் குழம்புனாலே கை வச்சு தான் கலக்கணும். அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் லைட்டாக உப்பு போடணும். உப்பு போட்டு நம்ம கேஸ் அடுப்பில் வைக்க வேண்டியது தான். கேஸ் அடுப்பில் வச்சுக்கிட்டு நல்லா வற்றணும். முதல்ல வந்து நம்ம கேஸ் அடுப்பில் வைக்கும்போது முதல்ல கொஞ்சம் லைட்டாக தீயை கொஞ்சம் கூட்டி வைக்கணும். அப்படின்னா தான் கொஞ்சம் கொதித்த பிறகு கொஞ்சம் தீயை கொஞ்சம் கம்மி பண்ணி வைக்கணும். அப்படின்னா தான் நம்ம அந்த கறியெல்லாம் அப்படி வற்றி அந்த வெந்த அப்படியெல்லாம் மாங்காய், தக்காளி பழம், பச்சை மிளகு, முருங்கைக்காய், மீன் எல்லாம் அப்படியே சில மீன் கொஞ்சம் கொதித்த உடனே வெந்துடும். சில மீனெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும் மீன் கொதிக்கிறது இந்த வேகிறதுக்கு. பார்த்திங்கன்னா மீன் நல்லா கொதித்து அப்படி வற்றி எடுத்தாச்சு. இனி ஒரு தாளிப்பு கொடுத்துருவோமா? தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய் வந்து சில பேர் என்ன செய்வாங்கன்னா இந்த மீன் குழம்பு கொதிக்கல அதுக்கு மெலோடி ஊற்றி கதிரப்பழம் போட்டு அதை அப்படி மூடி வச்சுருவாங்க. நானும் சில டைம் அப்படி தான் செய்வேன். ஆனால் இன்னைக்கு தாளிப்பு குடிக்கேன். தாளிப்புக்கு வந்து தேங்காய் எண்ணெய், வெந்தயம், சின்ன உள்ளி வந்து நல்லா பொரிஞ்ச பிறகு தாளிப்பு தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச பிறகு வெந்தயம் போட்ட பிறகு அது வெந்தயம் நல்லா பொரிஞ்ச பிறகு சின்ன உள்ளி பொடி பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன்ல அந்த சின்ன உள்ளியும் போட்டு நல்லா வதக்கி நல்லா பொன் நிறமாக வரணும். நல்லா கரைஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் பச்சையாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் பொன் நிறமாக வந்த பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிக்கிட்டு கதிரப்பள்ளியை இல்லைன்னா மேலே வந்து அந்த எண்ணெய் இந்த தீ எல்லாம் பக்கம் வந்துடும். நல்லா எண்ணெய் எல்லாம் காய்ச்சினா தீ வர நல்லா அந்த மாதிரியெல்லாம் வந்துடும். நான் அதெல்லாம் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் எப்போவுமே கருவேப்பிலை போடுவேன். எப்போமாவது ஒரு வாட்டி தான் டக்குன்னு அப்படி கருவேப்பிலை போடியது. அப்படி போட்டு
நம்ம மீன் குழம்புல ஊற்றி வச்சு உடனே மூடிடணும். மூடி வச்சு பிறகு ஒரு 10 நிமிஷம் கழிச்ச பிறகு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இதே பழைய கஞ்சிக்கு மீன் குழம்பும் மோரம் ஊற்றி வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து என்ன சொல்லியிருக்கு, நிறைய நான் வீடியோலாம் பார்க்குறேன். அந்த பழைய கஞ்சி, கிழங்கு, மீன் குழம்பு, பழைய மீன் கூட்டு அதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அருமையாக இருக்கணும். அது மண் சட்டிலியாக இருந்ததுன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்க வந்து அதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது கிடையாது. ஆனால் அதில் தான் நமக்கு நிறைய சத்து கிடக்குது. வயிற்று குளுமை இருக்குது எல்லாமே அந்த பழைய கஞ்சியில் தான். இந்த குடல் புண்ணு இதெல்லாம் வர தடுக்கியதே அதுதான். இனியும் அடுத்து மத்தியானம் இந்த பொரியல் வைக்கணும். அவரைக்காய் இனி அரிஞ்சு அதையும் பொரியல் வச்சாச்சுன்னா மத்தியானம் சாப்பாடு வேலை எல்லாம் முடிஞ்சு. பிள்ளைங்க வந்து மத்தியானத்து பிறகு தான் ஸ்கூலு. எவ்வளோ எல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுக்கணுமா. அவளுக்கு இந்த லீவு அரை படிப்பு தான் உண்டு, அரை லீவு அவளுக்கு. ஏன்னா 12ஆம் கிளாஸ் பிள்ளைங்களுக்கெல்லாம் டெஸ்ட்டு தொடங்கியாச்சா, அதனால் 2 மணி பிறகு தான் ஸ்கூலுக்கு போக சொல்லியிருக்கு. இனி அவளுக்கு ஏதாவது சாப்பிடணும்னா அந்த கேப்பில் சமையல் பண்ணுற இதுலேயே அவளுக்கு பழம் கிடந்தா அப்போ சிப்ஸு இந்த இது போட்டு கேட்டால் பழம் ரோஸ்ட்டு அதை போட்டு பொரித்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி பொரித்து கொடுத்து அதையும் சாப்பிட்டுட்டு அவளை இனி ஸ்கூலுக்கு போவாங்க. அவ்வளவுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையல். பாய். எப்படி தான் பெரிய லாங் வீடியோ எல்லாம் எடுத்து பேசி போடியாங்கன்னு சத்தியமாக எனக்கெல்லாம் தெரியலை. எனக்கே இவ்வளோ பேசுகளாடி திக்குட முக்குடாக இருக்குது. நான் அவங்களெல்லாம் பாராட்ட வேண்டியது எப்படி தான் எடிட் பண்ணி எப்படி தான் பேசுகிறாங்கன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நான் பேசி எப்படியாவது வீடியோ எல்லாம் போடுறியாவே. ஆனால் அவங்க வீடியோலாம் நல்லா ரீச் ஆகுது. நம்ம வீடியோ 1 லைக் 2 லைக் அதோட தான் வியூஸும் போகாது, ஒன்றும் போகாது. சப்போர்ட்டாக இல்லை, ஒன்றும் இல்லை. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க.